லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 987 ரூபாய் 55 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 35 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க விளைவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. நீங்களும் முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 291 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 840 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 368 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 388 ஃபேல்ஸ். தங்க விலை அதிகரித்து அதிக உச்சத்தை தொட்டுவிட்டது என்று செய்திகளும் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இனி வரும் நாட்களில் அப்படியே கூடிட்டே போகும் போல. இதோ பலரையும் பதட்டத்தில் ஆழ்த்திய சம்பவம். குவைத்துடைய தொம்மின் பொருட்கள் டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இனி வரும் நாட்களில் மிகவும் ஓவராக இருக்கும். டனல்களுக்குள்ள வேகத்தை முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்துங்க. 3 நாடுகளின் அதிரடி உத்தரவு. இனிமேல் நிம்மதி பிறக்குமா? ஆனாலும் இது விடுமான்னு தெரியல. இது குலைச்சிக்கிட்டே தான் இருக்குது. பாடசாலைகளுக்கு குழந்தைகளுக்காக 1 தினார் 1 நாளைக்கா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் இந்த 3 நாடுகளும் ஒரு தீர்க்கமான முடிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி நாடாக பாலஸ்தீனத்தை அறிவிப்பது. இந்த அறிவிப்பின் மூலம் பாலஸ்தீன் மக்கள், பாலஸ்தீனுடைய நாட்டு எல்லை பாதுகாக்கப்படும். உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் இனி வரும் காலங்களில் பாலஸ்தீன் நாட்டுக்குள்ளே அத்துமீறுவதை இஸ்ரேல் தவிர்க்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் இந்த 3 நாடுகளும் ஒஃபிஷியலாக இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் இந்த பெஞ்சமின் நெத்தியான்ஹுடைய பிரச்சனைகள்லேருந்து பாலஸ்தீன மக்களுக்கு இனிமேலாவது விடுதலை கிடைக்குமான்னு. Again on the Israeli government to lift the unacceptable restrictions at the border. Stop these cruel tactics and let the aid surge in. With the actions of Hamas, the Israeli government escalating the conflict, and settlement building being accelerated in the West Bank, the hope of a 2-state solution is fading. But we cannot let that light go out. That is why we are building consensus with leaders in the region and beyond around our framework for peace. This is a practical plan to bring people together behind a common vision and a series of steps, including the reform of the Palestinian Authority, that takes us from a ceasefire in Gaza
to negotiations on a two-state solution. We will keep driving this forward. As part of this effort, I set out in July the terms upon which we would act in line with our manifesto to recognise Palestinian statehood. That moment has now arrived. So today, to revive the hope of peace and a two-state solution, I state clearly, as Prime Minister of this great country, that the United Kingdom formally recognises the state of Palestine. நேற்றைய தினம் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு பணிப்பெண்ணுடைய வீடியோ காட்சி தான் இது. මම මේ අද මේ වීඩියෝ එක දාන්නේ කස්ටම් එකේ ඉන්න කට්ටියට සහ හැමෝටම හේතුව මොකද අපි මෙහෙන් මේ මිනිස්සුන්ගේ මේ පිටි එකක් හම්බෙන්නේ. පිටි එකටත් ගහනවා හාල් මිටියක් දැම්මොත් මේ හාල් මිටියට රුපියල් 5000ක් ගහනවා. ගහන්න එපා. අපි මේ ඇවිල්ලා අපි විකුණන්න බඩු දාන්නේ නැහනේ. අපි දාන්නේ මේක දරුවන්ට කන්න, දරුවන්ට බොන්න. ඒකට ඒ ටිකටත් ඒකේ තියෙනවා අඩිය තියෙනවත් ඔක්කොම ඇදලා බලනවා. යකෝ අපි කුඩු ගේන්නේ නැහැ, ගංජා ගේන්නේ නැහැ, අරකු ගේන්නේ නැහැ. මේ දරුවන්ට මේ තමයි මේ පිටි එකක් දාන්නේ බොන්න. ඒකත් මේ මිනිස්සු දෙන එක තමයි දාන්නේ. හරිද? කස්ටම් එකේ ඉන්නේ උන් අනේ කරුණා කරලා අපිට මේ රුපියල් මේ හාල් මිඩියකට රුපියල් 5000ක් ගහන්න එපා. මේ පිටි ටින් එකකට මේ ගහන්න එපා. පව් බං උඹලට පව් අපි විදේශ ගිනිම ගේන මිනිස්සු අපිට බලපල්ලා. இலங்கையில் சுங்கத்தால் மாவு டின்னுக்கு ஒரு சுங்க வரியும் அரிசி மூட்டைக்கு 5000 ரூபாய் வரியும் அறவிட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான பதட்டமான செய்திகள் நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக ரிஸ்வார் ஹாசன் சகோதரர் ஒரு வீடியோனை பதிவிட்டிருந்தார். இது சம்பந்தமாக நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மெசேஜ் பார்க்க வேண்டிய சூழல். கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் மெனக்கிட வேண்டியிருந்துச்சு இந்த மெசேஜுகளுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டுமே. ஏன்னா எல்லோரும் கார்கோ போடுறதுக்கு, கார்கோ போட்டவங்க, போட இருக்கிறவங்க, இப்படி பலருமே கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இது சம்பந்தமாக நான் கார்கோ மற்றும் சில நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் வினவிய போது கிடைத்த தகவல் என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக இப்போ குவைத்தை பொறுத்தவரையில் நல்லா கேட்டுக்கோங்க, குவைத்தில் இருந்து இந்த மாதிரி பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது தடை. சரியா? அது தடை. ஆனாலும் இந்த கார்கோவில் போடும்போது ஒரு 2 மூடை அரிசி, ஒரு மூடை சீனி, சர்க்கரை, அதே போல் பால்மா டின் ஒரு 6-7 டின்னு, அதே மாதிரி எண்ணெய் கேனை இருந்தாலும் அது ஒரு 6-7 கேலன் அந்த மாதிரி போடும்போது சுங்க அதிகாரிகள் அதை பெருசாக ப்ரெஷர் பண்ணலை. ஏன்னா வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க கார்கோ போடுறாங்கன்றது அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க கார்கோ உரிமையாளர்கள். அதால் பெருசாக அதை யாருமே இந்த நாட்டிலையும் நோன்றல. ஆனால் அதே இலங்கையாக இருந்தாலும் சரி, குவைத்தாக இருந்தாலும் சரி, 10-20 பால்டீன், 20-30 எண்ணெய் கலன், 4-5 மூடை அரிசி, சர்க்கரை ஒரு 4-5 மூடை, இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் பிஸ்னஸுக்கு மாதிரி போட்டிங்கன்னா நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்துவாங்க. குவைத்தாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இலங்கையிலையும் சரி, உங்களுக்கு சுங்க வரி அறவிடப்படும். ஏன்னா அது சாதாரணமாக நீங்கள் போடக்கூடிய பொருள் உபயோகத்துக்கு போடுற பொருளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் சாதாரணமாக 5-6 மூடை அரிசி, 4-5 மூடை சர்க்கரை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் வியாபாரத்து ரீதியாக போடுற மாதிரி 200-300 கிலோன்னு சொல்லி ஒவ்வொரு பொருட்களையும் கிலோ கணக்கில் போடும்போது நிச்சயமாக வரி அறவிடப்படும். அதனால் நீங்கள் போடுறத லிமிட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து கடையிலேருந்து பொருட்கள் வாங்கினாலும் வியாபாரத்துக்கு இந்த மாதிரி போடாமல் சாதாரணமாக நீங்கள் போடுறது வீட்டுக்கு தான் பாவனைக்கு போடுறீங்க, ஆனால் கொஞ்சம் அதிகமாக போடுவோமே, கொஞ்சம் காலம் வச்சு யூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு நினச்சி போடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டால் அதுக்கு நிச்சயமாக ஒரு வரி அறவிடப்படும். அதனால் தயவு செய்து லிமிட்டாக போடுங்க. ஒரு 2 மூடை அரிசிக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டால் நிச்சயமாக வரி கட்டணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. போடலாம், லிமிட்டாக போட்டுக்கோங்க. கார்கோ போடுறவங்க இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையும் இல்லாமல் லிமிட்டாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் ஆபத்து உங்களுக்கு தான். குவைத்துடைய கல்வி அமைச்சகத்துக்கு சிவில் சர்வீஸ் கமிஷன் பீரோ
ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 324 வெளிநாட்டு ஆசிரியர்களை மறுபடியும் இறக்குமதி பண்ண போகிறாங்க. வேணான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் வேணுன்றீங்க, பார்க்கலாம். அடுத்ததாக குவைட் மார்க்கெட் சடனாகவே ஃபிஷ் மார்க்கெட்லாம் மீன்களுடைய விலை அதிகரித்து வருது. குளிர்காலம் நெருங்கிறதுக்கான அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. இதோ தொடர்ந்துமே சோஷியல் மீடியாக்களில் அவுத்து போட்டு ஆடுற கூட்டங்கள் பிடிபட்டுக்கிட்டே இருக்குது. சில லைவ் ப்ரோக்ராம்களில் ரொம்ப மோசமான முறையில் கீழ்த்தரமாக நடக்கக்கூடிய சில அராபியர்கள் தொடர்ந்தும் பிடிபடுறாங்க. எஜிப்தியர்கள் இப்போ ரீசெண்டாக பிடிபட்டிருக்காங்க மறுபடியும். மாஷா அல்லாஹ், குவைத் பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு கொடுப்பனவு வழங்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 தினார் மேனிக்கு 30 தினார் அப்ளை பண்ணினா பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. السلام عليكم. إذا ما عندك فلوس تعطي عيالك مصروف حق المدرسة وأنت ما عندك فلوس تعطين حق عيالك مصروف المدرسة، ترى الكويت الله يعز الكويت معطين كل طالب 30 دينار لمدة شهر. يعني بدال إنه يروح المدرسة وهو ما عنده فلوس يشتري وياكل، الكويت معطيته دينار يوميا. فتوجهوا حق أي إخصائية اجتماعية أعتقد، عرضوا حالتكم. أكيد ما راح يعطون حق أي أحد. عرضوا حالتكم في أبلات، ترى في حالات موجودين بيننا كويتيين وما يقدرون اصلا يعني اهاليهم يعطونهم فلوس. في ابهاتهم مسجونين، في اللي في مصحات نفسيه، في مصحات علاجيه. فالله يخليكم التفتوا حق هذه الفئه. في ناس تستحي تطلب، في ناس تستحي تعبر عن وضعها او تعرض حالتها. ارجوكم ابلات انتم مسؤولين عن هالشيء، وادري مو كل الامهات او الاولياء الامور يدرون عن هذه المعلومه. عندكم 30 دينار روحوا خذوها. அன்பார்ந்த வாகன சாரதிகளே, தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ நீங்கள் எதை கவனிப்பீங்க? ரோடில் சைடில் இருக்கிற கேமராக்கள், அதே மாதிரி அந்த ஆண்டனா மூலம் பெருசாக மேலே உயரத்தில் லைட் கம்பங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள், அடுத்தது போலீஸ் அதிகாரிகளுடைய வண்டிகள். நீங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறது அது தானே. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, எது பார்க்குறீங்க? என்னடா பறந்து பறந்து வீடியோ எடுக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இனி வரும் நாட்களில் ட்ரோன்கள் மூலமும் டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்காணிக்க போகிறாங்க. தயவு செய்து விதிகளை மட்டும் மீறாதீங்க. விதிகளை மீறாத பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. விதிகளை மீறிட்டிங்கன்னா, அதுவும் குறிப்பாக அந்த பாருங்கள், அந்த யூ டர்ன்களில் ராங் டர்ன் பண்ணி நின்னீங்கன்னா சொல்லி முடிஞ்சது. தயவு செய்து கவனம். அதே மாதிரி டனல்கள், இப்போ ஷுஹதாக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, மினிஸ்ட்ரி ஜோனுக்கு போகிறதுக்கான டனல் இருக்குது. இந்த டனல்களுக்கு பக்கத்தில் நெருங்கும்போது தயவு செய்து வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா உங்களுக்கே புரியும், முன்னாடி வண்டி பழுதாகினாலும் தெரியாது. வீடியோ பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு நல்லா எல்லோரும் அங்கே காரில் சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது.
சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.